மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னை திருமணம் செஞ்சுட்டு ஏமாத்திட்டதாகவும் சேர்ந்து வாழ சொல்லி கூப்பிட்டா அடிக்கிறதாகவும் சென்னை காவல் ஆணையத்தில் காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டலா அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மூலியமா இப்போ இந்தியில் பார்க்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு சுருதி என்பவருடன் திருமணமாகி 2 மகன்கள் இருக்கும் நிலையில் தனக்கு முதல் மனைவியுடன் விவாகரத்து ஆகிட்டதாக சொல்லி ஜாய் கிறிஸ்டலா அவங்கள்ட்ட பழகியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டலா அவங்களும் இதை உண்மையான நம்பி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடன் நெருக்கமாக பழகியிருக்காங்க. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிஸ்டலாவை 2வது திருமணம் செஞ்சுட்டா செய்தி ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியானது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஜாய் கிறிஸ்டலாவும் தன்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தாண்டு பொதுவெளியில் பகிர்ந்திருந்தாங்க. தனக்கு ரங்கராஜ் குங்குமம் வைக்கும் புகைப்படத்தை கூட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் தான் 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் இந்த ஆண்டு குழந்தை வரப்போகுது, பேபி லோடிங் 2025 வி ஆர் பிரெக்னென்ட் 6 months ஆஃப் ப்ரெக்னென்சி எனவும் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள்ட்ட கேட்கும்போது பொதுவெளியில் அதாவது சோசியல் மீடியாவில் இருக்கும் தகவல் எல்லாம் எனக்கு தெரியும். என் வாழ்க்கை தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானது. அது குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பேச வேண்டிய இடத்தில் நான் தெளிவாக பேசுவேன் அப்படின்ட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீது காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டலா அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை தன்னை திருமணம் செஞ்சு ஏமாற்றிட்டதாகவும் தற்சமைக்கும் தான் கர்ப்பம் இருப்பதாகவும் தன்னுடைய கர்ப்பத்தை கலக்க சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை அடித்து துன்புறுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய ஜாய் கிறிஸ்டலா அவங்க நானும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் சில வருடங்களாக திருமணம் செஞ்சுக்காம ஒன்றாவே சேர்ந்து வாழ்ந்தோம். அதன் பிறகு எம்சிஆர் நகர் அம்மன் கோயில் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். ஆனால் எங்களுடைய திருமணத்தை பதிவு செய்யலை. எங்களது திருமணம் குழந்தை உருவாயிருப்பது குறித்து வெளியே சொன்ன பிறகு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை சந்திச்சாரு. கருவை கலக்க சொல்லி என்னை அடித்து துன்புறுத்தினாரு. நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு கடந்த 1 மாதமாக அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியலை. நான் 2 முறை குக்கூத்து காமலி செட்டுக்கு ரங்கராஜ் அவர்களை சந்திக்கிறதுக்கு போனேன். அப்போ அவர் என்ன கருவை கலைக்க சொல்லி அடித்து துன்புறுத்தினாரு. நான் அவர் கூட சேர்ந்து வாழுமாறு கூப்பிட்டேன். அதற்கு ரங்கராஜ் அவர்கள் அவர் கூட இருக்க நபர்கள் என் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கதாகவும் என்கிட்ட சொன்னார். என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் அப்படின்னும் என்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தை அவருடையதான் அப்படின்னும் தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திய ரங்கராஜ் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். ரங்கராஜ் அவர்களை கைது செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது காவல்துறை முடிவு செய்யும் அப்படின்னு ஜாய் கிறிஸ்டலா அவங்க செய்திகளிடம் பேசியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டலா அவங்க மட்டும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை எல்லாம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது ரசிகர்கள் பலரும் ஜாய் கிறிஸ்டலா அவங்க ஏமாந்துட்டாங்களோ என நினைச்ச மாதிரி இப்போ நடந்துருச்சுங்க. ஆமாங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவியை விவகாரத்தெல்லாம் செய்யலாம் சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காராம். ஒரு பொண்ணை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் துன்புறுத்தியிருக்காரு. அவங்களும் அதற்கான ஆதாரமெல்லாம் கொடுத்துருக்காங்க. காவல்துறை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை கைது செய்கிறாங்களா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு செய்தி தாங்க இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் Red Apple 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.